ஜனவரி 27 ஜனநாயகன் வழக்கில் தீர்ப்பு. திமுக கூட்டணியில் தேமுதிக, பிரேமலதா சஸ்பென்ஸ். தேமுதிக கூட்டணி சேராததற்கு இதுதான் காரணமா? 12 தொகுதிகள் திமுகவுக்கு ஷாக் கொடுத்த கமல். விஜய் போட்டியிடும் தொகுதி இதுவா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஜனநாயகன் படத்தின் சென்சார் வழக்கு தொடர்பாக ஜனவரி 27 காலை 10:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. இதனால் படக்குழு மட்டுமல்லாது விஜய் ரசிகர்களும் குஷியில் உள்ளனர். ஒருவேளை படத்திற்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் பிப்ரவரி 2வது வாரத்திலேயே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விஜய் ரசிகர்கள் கொண்டாட தயாராகி வருகின்றனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என கூறிய பிரேமலதா இதுவரை கூட்டணி பற்றி அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது தொடர்பான கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத அவர் உரிய நேரத்தில் நல்ல முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு கால அவகாசம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஒரு அம்மாவாக தேமுதிகவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தனக்கு தெரியும் என்று பேசியுள்ளார். தேமுதிக எந்த கூட்டணியிலும் இடம் பெறாததற்கு பிரேமலதா போடும் டீல் தான் காரணம் என பேசப்படுகிறது. அதாவது கூட்டணிக்காக திமுக அதிமுகவை அணுகும் பிரேமலதா 21 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் சீட்டை கேட்கிறாராம். இந்த லிஸ்ட் பெரிதாக இருப்பதால் திமுகவும் அதிமுகவும் தயங்குவதாக அரசியல் வட்டாரத்தினர் கூறுகின்றனர். தற்போதைக்கு 7 தொகுதிகளை ஒதுக்குவதாக திமுக ஒப்புக்கொண்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இதனிடையே தனது கட்சிக்கு வாக்கு வங்கி அதிகம் உள்ள 12 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் கொடுக்க கமல் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் கேட்போம் என விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூறும் நிலையில் கமலும் 12 தொகுதிகள் கேட்பது திமுக தலைமைக்கு நெருக்கடியாக மாறியுள்ளது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் அவர் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இத்தொகுதியில் திமுகவில் உட்கட்சி பூசல் நிலவுகிறதாம். இது விஜய்க்கு சாதகமாக அமையும் என்பதால் இது குறித்த தீவிர ஆலோசனையில் தவேக இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவலுக்காக காத்திருப்போம்.